ஹாய் கைஸ், நான் உங்கள் தனிச்சிருக்கேன். இன்றைக்கி நான் ஒரு சூப்பரான ஸ்டோரியோடு வந்திருக்கேன். ஒரு ஊரில் ஒரு சாமியார் வாழ்ந்துட்டு வந்துடுறான். அந்த சாமியாரோட புகழ் மொத்த ஊருக்கும் பரவிச்சான். அதனால் ஒரு எலி போய் இந்த சாமியார் கிட்ட கேட்டுச்சான், சாமியார் நான் எலியாக இருக்கனால என்னை பூனைங்கள்லாம் கடிச்சு சாப்பிட்றது அப்படின்னு. சரி, நான் உனக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அதை ஒரு பூனையாக மாற்றிச்சான். பூனையாக மாற்றியும் அதோட சந்தோஷம் ரொம்ப நாள் நீடிக்கலையாம். நாய்ங்க துரத்த ஆரம்பிச்சதான். சாமியார் நான் பூனையாக இருக்கனால என்னை நாய்ங்கெல்லாம் துரத்துது, என்ன ஒரு நாயாகவே மாற்றிடு அப்படின்னு போய் அந்த சாமியார்கிட்ட கேட்டுச்சான். சரி, நான் உன்னை கண்டிப்பாக நாயாக மாற்றிடுன்னு சொல்லி சில மந்திரங்கள்லாம் சொல்லி மாற்றிச்சான். மறுபடியும் அந்த நாயாக இருக்கனால ரொம்ப நாள் அதோட சந்தோஷமே நீடிக்கலையா. சாமியார் நான் நாயாக இருக்கனால என்னை நிறைய மனுஷங்கள்லாம் அடித்து துரத்திடுறாங்க அப்படின்னு போய் சொல்லிச்சான். சரி, நான் உன்னை ஒரு சிங்கமாக மாற்றிடுறேன் அப்படின்னு சொல்லிச்சான் சாமியார். சரி, நான் மாறிடுறேன் சாமியார் அப்படின்னு அந்த நாயும் சொல்லிச்சான். சில மந்திரங்கள்லாம் போட்டு ஒரு சிங்கமாகவே மாற்றிடுச்சான் அந்த குட்டி எலியை. அந்த சிங்கம் சொல்லிச்சான், எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் உன்னையே சாப்பிட்டுறேன் அப்படின்னு. கரெக்டாக அதை எகிரி குதிக்கும்போது சாமியார் அது ஒரு எலியாகவே மாற்றிட்டாங்களாம். இந்த கதையிலேருந்து நம்மளுக்கு என்ன புரியுதுன்னா, நம்மளுக்கு ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு எந்த தீமையோ இல்லை தப்போ அவங்களுக்கு பண்ணக்கூடாது. இந்த ஸ்டோரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப மாரல் வேல்யூவாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஒரே ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. பை கைஸ்.